சரி ஓகே. இல்லம்மா அந்த டாக்குமெண்ட்லாம் நாங்க உங்ககிட்ட ப்ரொடியூஸ் பண்ணோம், காமிப்போம். எங்களுக்கு டைம் கொடுங்க. சரிங்க வெளியே ஆளை கூப்பிட்டு மாதிரி நாங்க கூட இப்ப 10 பேர் வண்டியில இல்ல இருக்கோம். அவங்க என்னன்னா சார், அவங்க உங்க மேல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அது பொய்யா உண்மையா நீங்க தான் சொல்லணும். அந்த கையெழுத்து வந்து பொய்ன்னு சொல்லி ப்ரூவ் ஆயிருக்கு. அதாவது அந்த அம்மா கையெழுத்து போட்டாங்க அப்படின்னு நீங்க சொன்னதை வந்து ஃபோர்ஜ்டு சைன். அந்த சைன் வந்து அவங்களோட கையெழுத்து இல்லைன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட், கவர்மெண்ட் ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. கோர்ட்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், கோர்ட் எங்களுக்கு சொல்லட்டும். அவங்க ஃபாரன்சிக் எல்லாம் சொல்லிருக்காங்க, இந்த மாதிரி டிஃபரெண்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. நாங்க என்ன சொல்லிருக்கோம், ஏஜ் ஆனா கண்டிப்பா அந்த கை வந்து ஷேக் வரும், அது வந்து டிஃபரெண்ட் ஆகும். இல்ல அந்த அம்மா வேணும்னு கூட டிஃபரெண்டா போட்டிருக்கலாம்னு சொல்லி எங்க தரப்ப நாங்க வாதத்தை நீதிமன்றத்தை சொல்லிருக்கோம். நீதிமன்றம் அதை அக்செப்ட் பண்ணிட்டு கேஸை நடத்திட்டு இருக்காங்க. ஆமா, நீங்க ஏஜ் ஆனதுனால கை நடுக்கத்துல கையெழுத்தை மாத்தி போட்டீங்களாமா? சரிங்க சார், நான் உங்களுக்கு என்னோட கார்டு கொடுத்துட்டு போறேன், என்னோட நம்பர் கொடுத்துட்டு போறேன். நீங்க வந்துட்டு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி நான் எப்போ வரணும்னு சொல்லுங்க, நான் வந்து உங்களை மறுபடியும் உங்களை பேட்டி எடுக்கிறேன். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காமிங்க. இல்ல நான் இப்பவே இங்க உங்களுக்கு ஒரு 4 hours கூட நான் வெயிட் பண்ண ரெடியா இருக்கேன், நீங்க வர்றீங்கன்னா. சரிங்க சார். முடிச்சிட்டு நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றோம். ஓகேங்களா? ஓகே சார். ஒரு ஸ்கூல் வந்து குழந்தைங்க மனநிலை பாதிக்கப்படுற மாதிரி, அங்க இருக்கிற டீச்சர்ஸ்க்கு வந்து மென்டல் பாதிக்கப்படுற மாதிரி நீங்க வந்து உள்ள வந்து போயிட்டு ஒரு அடமெண்டால அது மாதிரி இருக்க கூடாது. அப்படிலாம் பாதிப்பு எல்லாம் கொடுக்கல சார். இங்க பக்கத்துல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிளாஸ் ரூம்ல இருக்காங்க, நாங்க அமைதியா தான் பேசினோம், ஒரு பிரச்சனையும் இல்ல. எங்களுடைய வாதம் வந்து அப்படிதான் வரும். இல்ல நீங்க பிரச்சனைக்குள்ள இடத்துல ஸ்கூல் நடத்துறது நீங்களே பயப்படாதப்ப நான் ஒரு நேர்மையா என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வந்த ஒரு ஜேர்னலிஸ்ட் என்ன சார் நடந்துற போகுது சொல்லுங்க சொல்லுங்க. நான் நெவர் இப்ப நீங்க டாக்குமெண்ட் கொண்டு வந்து கரெக்டா நீங்க காமிச்சீங்கன்னா நான் வாயை பொத்திட்டு திரும்பி பக்கமா போறேன். ஏமா வயசான காலத்துல என்ன ஏமாத்துனீங்கன்னு நான் உங்களை கேட்க போறேன். நீங்க வந்து இன்டிமேஷன் கொடுத்துட்டு வரணும். நாங்க என்ன பண்ண முடியும்? சரி, நான் அந்த நம்பரை அவங்க கிட்ட வாங்கிக்கிறேன், நான் உங்களுக்கு கால் பண்ணி எங்க நேர்ல பாக்குறதுன்னு கேக்குறேன். ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே சார். இவரோட நம்பர் வாங்கிக்கோங்க, நம்மளோட ஆஃபீஸ் நம்பரை அவங்க கிட்ட கொடுங்க. சரி, இப்போ நம்ம ஸ்கூல்ல டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நம்ம போயிடலாம்.